நாயன்மார்கள்ல அவர் கிடையாது. ஆனால் நால்வர் பெருமக்கள்ல அவர் உண்டு. ஏன் அப்படின்னா, அவரை அடியாராக யாருமே பாவிக்கவில்லை. அவரை சிவமாகவே சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தார். அதற்கு பின் வந்த நம்பியாண்டார் நம்பியடிகள் பார்த்தார். அவருக்கு பின் வந்த சேக்கிழாரும் அப்படியே பார்த்த காரணத்தினால் 60ஆக சுந்தரர் பாடியதை 63ஆக உயர்த்தியவர்கள் மாணிக்கவாசகரை சேர்க்காமலேயே விட்டுவிட்டார்கள். அவர் அடியாரே அல்ல, அவர் சாக்ஷாத் சிவபெருமானேதான். அதனால்தான் இன்றைக்கும் திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே அனைத்து விசேஷங்களும் திருவிழாக்களும் மாணிக்கவாசகருக்கே செய்யப்படுகிறது. அப்படின்னா ரிஷபத்துக்கு மேல ஏறி வர்றது யாரா இருக்கும்? சிவபெருமானதான இருக்கும். அப்போ மாணிக்கவாசகரே சிவம் என்பதை சிவபெருமானே உணர்த்தி விட்டு போனாரே. திருவாசகத்திற்கு வாக்கியம் என்ன என்று கேட்டபோது அதற்கு நடராஜா என்று அவரே பதில் சொன்னார். அப்படின்னா அப்போ